பரீட்சைக்கு பிற்பாடு எவ்வாறு அந்த அசல் சான்றிதழ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை எப்படி பெற்றுக்கொள்வது என்ற சந்தேகம் பலருக்கு இருக்கின்றது. உதாரணமாக எங்களுடைய காலத்தில் நாங்கள் வடக்கில் பரீட்சை எழுதினாலும் கொழும்புக்கு வந்து கொழும்பிலிருந்து இந்த பத்திரமுலை என்பது மிகப்பெரிய தூரத்தை அங்கே நாங்கள் ட்ராவல் அந்த பிரச்சனை காலங்களில் ட்ராவல் பண்ணி இங்கு காத்திருந்து பெற்றுக்கொண்ட காலம் ஒன்று இருந்தது. ஆனால் காலம் மாறி போய்விட்டது. இப்பொழுது என்னென்ன வழிகளில் இந்த அசல் சான்றிதழை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? உண்மையிலேயே எங்களுடைய பரீட்சை திணைக்களம் சில முன்னேற்பாடான நிகழ்வுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒவ்வொரு பரீட்சார்த்தியும் பரீட்சை எழுதினதுக்கு பிறகு ரிசல்ட் நாங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு இந்த ரிசல்ட் சீட்டுகள் பாடசாலைகளுக்கு அனுப்பப்படும். பாடசாலை அதிபரால் அவர் கையெழுத்து வைத்து ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று அதற்கான ரிசல்ட்னதும் காலங்காலமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கும். இப்போவும் அது வழங்கப்படுகிறது. ஆனால் சில வேளைகளில் அது ஒரிஜினலாக இல்லையான்றதை சில நிறுவனங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. பரீட்சை திணைக்களத்தின் பரீட்சை ஆணையாளர்களால் சைன் பண்ணப்பட்ட சர்டிஃபிகேட்டை அவர்கள் கேட்டு நிற்கிறார்கள். உண்மையில் பரீட்சை திணைக்களம் நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 5 வருடங்களில் இருந்து நிகழ்நிலை முறையில் ஆன்லைன் முறையில் இந்த சர்டிஃபிகேட்டை வழங்குறதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்குது. உண்மையில் மக்கள் இதை கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேணும். 2001ஆம் ஆண்டிற்கு பிறகு எழுதின பரீட்சைகள், அதாவது ஏ-லெவல் பரீட்சை, ஓ-லெவல் பரீட்சை மிக முக்கியமானது. இந்த பரீட்சைகள் 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு எழுதியிருந்தால் அதுக்கான பெறுபேறுகளை, அதுக்கான ரிசல்ட் சீட்டை அவர்கள் ஆன்லைனில் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே இவ்வளவு தூரம் வர வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. எங்களுடைய பரீட்சை திணைக்களம் ஒரு நாள் சேவையை வழங்கி கொண்டிருக்குது. ஒரு நாள் சேவையில் நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஒரு நாள் காலையில் 8 மணிக்கு வந்தால் அந்த 5 நாட்களில் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வந்தால் நீங்கள் ஒரு நாளில் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தூர இடத்துலேருந்து வந்து இவ்வளோ தூரம் செலவழித்து 2 நாள் மெனக்கெட்டு நீங்கள் எடுக்க தேவையில்லை. 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு பரீட்சை எழுதின அத்தனை பேருமே நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் எங்களுடைய இணையதளத்துக்குள்ள பிரவேசிக்க வேணும். www.doenets.lk என்ற இணையதளம். இது கஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு சிம்பிளான வழி, கூகுளுக்குள்ளே போய் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸ்ரீலங்கான்னு அடித்தால் அது முதலாவது லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுறது எங்களோட திணைக்களத்தை தான். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ளே போனால் அதில் காட்டும் எங்களுக்கு. அதில் 2வது ஆப்ஷனாக இருக்கும் சர்டிஃபிகேட்ன்றது. ஆன்லைன் சர்டிஃபிகேட் ஜிசி ஏ-லெவல் ஓ-லெவல் என்று இருக்கும். அதற்குள்ள கிளிக் பண்ணும்போது அவருக்கு அங்கே ஒரு க்ரீன் கலரில் ஒரு இது ஒன்று வரும், ஆன்லைனில் சர்டிஃபிகேட் ரிக்வெஸ்ட் ஆஃப் த சர்டிஃபிகேட்ன்றது. அந்த சர்டிஃபிகேட் அவர் அதில் கிளிக் பண்ணும்போது அதில் உள்ளுக்குள்ளே போகும்போது அதுக்கான சில தரவுகள் அதில் கேட்கும். அவருடைய பெயர், அவருடைய இண்டெக்ஸ் நம்பர், அவர் பரீட்சை எழுதின ஆண்டு, இப்படியான தகவல்கள் கேட்டுக்கொண்டு வரும். அப்போ அந்த தகவல்களை அவர் சரியாக பூர்ணப்படுத்தி கொண்டு வரும்போது கடைசியாக அதுக்கான பேமெண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அவருக்கான ரிசல்ட் சீட் அதில் வியூ பண்ணப்படும். அந்த பேமெண்ட் ஆப்ஷனில் அவர் 2 முறையில் பேமெண்ட் ஆப்ஷன் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். ஒன்று, அவர் ஏதாவது ஒரு கார்டு மூலம், விசா கார்டு மூலம் அவர் என்ன செய்யலாம்னா ஆன்லைனில் பே பண்ணி அதுக்கான ஆப்ஷனில் அவர் பே பண்ணி அதுக்கான ரிசீட்டை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான கன்ஃபர்மேஷன் ரெஃபரன்ஸ் வந்து அவருக்கு எப்போ கிடைச்சி கொண்டு இருக்கும். அவர் குறிப்பிடுற அந்த மொபைல் ஃபோன் நம்பருக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று போய்கொண்டே இருக்குது. அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யலாம்னா பேமெண்ட் எல்லாம் முடித்ததுக்கு பிறகு அவர் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது கம்ப்ளீட் ஒன்று வரும். அப்போ அவர் கன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் ஓகே பண்ணினதுக்கு பிறகு அவர் அதில் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடும், உங்களோட இது கம்ப்ளீட் ஆகியிருக்குதுன்றது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவருக்கு மெசேஜ் ஆகும். ரைட், உங்களோட ரிக்வெஸ்ட் இப்போ பிரிண்ட்டுக்கு போகுது, உங்களோட ரிசல்ட் சீட் பிரிண்ட் ஆகுது, இப்போ இது டிஸ்பேச் ஆகுது என்ற விவரங்கள் அவருடைய ஃபோனுக்கு மெசேஜாக போய் கொண்டு இருக்கு. இதுக்கான ஏற்பாடுகளை பரீட்சை திணைக்களம் செய்திருக்குது. அவர் ரிக்வெஸ்ட் பண்ணி 3 நாளைக்குள்ளே எங்களுக்கு இந்த ரிசல்ட் சீட் அவர் குறிப்பிட்ட அட்ரஸுக்கு அவர் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஒரு சாதாரண யாரும் இதை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர் கூட என்ன செய்யலாம், தன்னோட ரிசல்ட் சீட் தேவையினால் அப்ளை பண்ண முடியும்.